நாட்டு முத்து நாயக்கன் தெரு நாட்டு முத்து தெருவா மாறி இருக்கு. இந்த தெருக்குள்ளதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகம் ஒரு காலத்துல செயல்பட்டதா சொல்றாங்க. அந்த அலுவலகம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். இப்ப நம்ம இருக்கிறது தேனாம்பேட்டை நாட்டு முத்து நாயக்கன் தெரு நம்பர் 63. ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகமா செயல்பட்ட கட்டிடம் தான் இது. தரைத்தளம் முதல் தளம் ரெண்டுமே இருக்கு. ஆனா ஒரு 15-20 வருஷமா இந்த பில்டிங் வந்து செயல்படாம இப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பாழடைந்த நிலைமையில இருக்கு அந்த இந்த பில்டிங்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ செங்கல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, மரம் இருக்கு. அந்த டோரும் வந்து செயின்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சு கம்ப்ளீட்டா இந்த ரூமுக்குள்ளேயே பல வருஷமா யாருமே போகாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. பாழடைந்த நிலையில தான் இந்த கட்டிடம் இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க மேல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய பெயரை பாமகவின் கொடி வண்ணத்துல எழுதியிருக்காங்க. அதுக்கு மேல பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் சிதிலமடைந்து ஓரளவுக்கு தெரியுது இந்த கட்சி, இந்த பில்டிங் தான் பாமகவோட ஆஃபீஸா இருந்திருக்கும் அப்படிங்கிறத வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியுது. அந்த பில்டிங்க்கு வெளியில இன்னும் பாமகவோட கொடி கம்பம் ஒன்று இருக்கு. இந்த கொடி கம்பத்துல கட்சி ஆஃபீஸ் இங்க செயல்பட்டப்ப பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் பாமகவுடைய தொடக்க நாளில் இந்த கொடிக்கம்பத்தில் தான் கொடி ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமகவை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நேரத்தில் தலித் எழில்மலை போன்றவர்களெல்லாம் இங்கே இருந்து தான் கட்சி பணிகளையே செய்வாங்களாம். பல நேரங்களில் கட்சி பணிகளை முடிச்சுட்டு இந்த அலுவலகத்திலேயே சாப்பிட்டு இங்கேயே தூங்கின நாட்கள்லாம் இருக்குது. எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒருத்தட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, பாமகவோடு அதிமுக கூட்டணி அமைத்த போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தவங்க நேரடியாக ஜெயலலிதாவோட கார் இந்த பில்டிங்க்கு முன்னாடி வந்து நின்று இங்கிருந்து இறங்கி நடந்து உள்ள போனாங்க. இங்கே தான் கூட்டணிக்கான ஒப்பந்தத்திலேயே கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்றாங்க. பாமக ஏடிஎம்கே கூட்டணி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமு இங்கே வந்து தான் கூட்டணி உடன்பாடு கையெழுத்து போட்டாங்க. அந்த அளவுக்கு பாமகவினுடைய ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸாக இருந்திருக்கு. டாக்டர் ராமதாஸ் மட்டும் இல்லாமல் இப்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜி.கே. மணி உள்ளிட்ட பல தலைவர்கள் இங்கே வந்து போவாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே இந்த பில்டிங்க்கு வந்து இங்கே தான் கட்சி பணிகள்லாம் நடக்கும். உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வாங்குறது, நிர்வாகிகளுக்கான நியமன கடிதங்கள் வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த பில்டிங்ல இருந்து தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பட் ஆனால் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த பில்டிங் க்ளோஸ் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது, அது இருக்கவங்க ஒரு 15-20 வருஷம் ஆச்சு. இந்த பில்டிங்க்கு யாரும் இங்கே வர்றதும் இல்லை, இந்த பில்டிங் ஓப்பன் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கும்போதும் அப்படி தான் இருக்குது. தரைத்தளம் முதல் தளம். இந்த டோர்ல இருந்தே பார்த்தாலே ஒரு கல்வெட்டு ஒன்று தெரியுது. 96ல் திறந்து வைக்கப்பட்ட கல்வெட்டு. இதை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்ததாக அதில் எழுதப்பட்டிருக்கு, டேட்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமான இடம்னு தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த கட்டிடத்தை கட்டி பாமகவுடைய ஹெட் ஆஃபீஸாக அதை வச்சுருந்தாங்க. ஆனால் 2013 காலகட்டத்திலேயே இங்கே இருந்து டி நகர் திலக் தெருவுக்கு பாமகவோட தலைமை அலுவலகம் மாற்றப்பட்டது. அதன் பிறகு கட்சிக்காரங்களோ தொண்டர்களோ யாருமே இங்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பாமக ஆஃபீஸ். கொஞ்சம் காலமாக ஒரு 15 வருஷமாக இங்கே கிடையாது இங்கே ஆஃபீஸு. முன்னாடி இங்கே அப்போ வந்து அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது, கூட்டணி இருக்கும்போது ஐயா ராமதாஸ் இங்கே வந்தாங்க. அதுலேருந்து இங்கே அந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சும்மா தான் சார் இருக்குது. இன்னும் அவங்க கையில் தான் இருக்கா லேண்டு? இல்லை, அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். எல்லாம் சொல்கிறாங்க. கேட்டேன், நான் கூட கேட்டேன், ஏன் லாக் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பெரியவங்கள்ட்ட நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இது வந்து லாக் பண்ணிட்டு வேறு இடத்த ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது சார் இந்த ஆஃபீஸ் வச்சுருக்கேன். இதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். ஓகே ஓகே. அது ரொம்ப நாளாக போட்டுக்குது, யூஸ் இல்லாமலே இருக்குது. இது நான் நினைப்பேன், ஏன் இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, கட்சி பெரிய கட்சி இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆக்டிவாக இந்த பில்டிங்க்கு தலைவர்கள் வர்றதை போகிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் சார். 2000க்கு முன்னாடியே நாங்கள் பார்த்துருக்கேன். அம்மையார் இங்கே வந்திருந்தாங்க, அப்போ பார்த்துருக்கேன் நான். அதன் பிறகு இங்கே கட்சி ஆஃபீஸுங்கள இதோட க்ளோஸ் ஆகிட்டு. அப்போ நான் ஃபஸ்ட்டில் இருக்கும்போது பார்ப்பேன், எல்லாம் க்ளீன் ஆகிடும். இப்போ அம்மையார் வராங்கன்னா அப்போ அவ்வளோ பிஸியாக இருக்கும் இந்த ஏரியா. இப்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆஃபீஸ் இங்கேருந்து போனது பிறகு இங்கே வந்து விரிச்சோடி போயிடுச்சு, பில்டிங்கே பாட்டடைஞ்சு போய் கிடக்கு சார். நான் 2000க்கு பிறகு நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதன் பிறகு இங்கே இயங்கலை அந்த ஆஃபீஸ். அப்போது கட்சி தொடங்கினப்போ இங்கே தான் ஆஃபீஸு.
சரி. அப்போ தலைமை நிலை செயலாளர் முத்துக்குமார்னு ஒருத்தர் இருந்தார், அவங்கெல்லாம் வருவாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. ராமதாஸ் ஐயா வந்திருக்காரு, அப்புறம் ஜிகே மணிலாம் வந்திருக்காங்க. தலித் ஏழ்மலை மினிஸ்டராக இருந்தார்ல, அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவர்லாம் இங்கேயே தான் இருப்பார், நைட்டோ இங்கேயே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. ஜெயலலிதா மேடம் வந்தாங்க, இங்கே தான் எங்கள் வீட்டு வாசலில் தான் கார் நின்றுது, இறங்கி அப்படி போய் உள்ளே போனாங்க. இப்போ ஆனால் இங்கே 20 வருஷமாக அப்படியே பூட்டியே கிடக்குது. கரண்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பரபரப்பாக இருக்கும் எப்போவுமே கூட்டணி. அப்போ மினிஸ்டர்லாம் இருந்தாங்கல்ல, அவர் ஏகே மூர்த்தி மினிஸ்டராக இருந்தார், பொன்னுசாமி, அன்புமணி அதெல்லாம் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போது பரபரப்பாக இருக்கும். இங்கே மேடம் ஜெயலலிதா மேடம் தான் வந்தாங்க. கூட்டணி உடன்பாடு செய்யும்போது இங்கே வந்து தான் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் பேருக்கு மட்டும் இப்போ கூட ஜிகே மணி கூட அறிக்கையில் விட்டார், நாட்டுமுத்து நாயக்கன் 63 தான் தலைமை தான் மாற்றிட்டாங்க திலக் தெருவுக்குன்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக டிவிலெலாம் அறிக்கை விட்டார். ஏன் அவருக்கு தெரியாதா மாற்றினது? இது 25 வருஷமாக இருக்குது. இப்போ மூடினாங்க, 25 வருஷமாக இது மூடி. பாமக ஏடிஎம்கே கூட்டணி வைக்கும்போது ஃபஸ்ட் டைமு இங்கே வந்து தான் கூட்டணி உடன்பாடு கையெழுத்து போட்டாங்க. கொடி கம்பெல்லாம் இருக்குது. அது 20 வருஷமாக ஒன்றுமே கிடையாதுங்க. பாமகவின் தலைமை அலுவலகம் இங்கிருந்து வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இங்கே இருக்கவங்க கூட சொல்கிறாங்க, பாமக ஆஃபீஸ் இங்கே வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ இங்கே பார்க்குற மாதிரி இவ்வளோ 2 வீலர்ஸ்லாம் இருக்காது, தெரு கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. இன்றைக்கி வீடுகள் நிறைய ஆயிடுச்சு, எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க, நிறைய பைக்கெல்லாம் ஆயிடுச்சு. தலைவர்களோ இல்லை ஒரு எம்எல்ஏக்களோ இங்கே வராங்க, இல்லை கட்சிக்காரங்களே வந்தால் கூட அவங்களுடைய வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய நிர்வாக ரீதியான சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து பாமகவினுடைய தலைமை அலுவலகத்தை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவங்க வேறு இடத்துக்கு மாற்றிருப்பாங்க அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. பட் என்ன காரணம், எதனால் மாற்றுறாங்கன்றது பாமக நிர்வாகிகளுக்கு தான் தெரியும்.